மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் பதுளையில் இருந்து போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினார் வெளியூர் அன்பர்கள் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப்பின் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்தலுக்குரிய பகுதி. இதிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒன்ற பகுதி, இந்த கால பகுதிகளிலே உலகம் முழுவதும் எங்களை நாட்டிலே கூட கிராமங்களாக இருக்கலாம், அபிவிருத்தி அடைந்த நகரங்களாக இருக்கலாம், இந்த பாலியல் ரீதியான பாலியல் நோய்கள் அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பாலியல் உறவுகளின் மூலம் பரவுகின்ற நோய்களின் அளவு மிக வேகமாக அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. அதிலும் கூட முக்கியமாக இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைரஸினுடைய தாக்கம் மிக வேகமாக அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸின் வைரஸினுடைய தாக்கம் காரணமாக சில ஆண்களுக்கு இந்த விந்து முந்துதல் போன்ற அதே நேரத்திலே ஆண்குறி விரைப்படையாத தன்மை, இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவதாக நாம் கண்டிருக்கின்றோம். எனவே இன்று அந்த நோயை பற்றி நான் விளக்கமாக சொல்ல வேண்டும். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் உறவு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலமாக பரவுகின்ற நோய்களை நாங்கள் இந்த கொண்டம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆண் உரைகளை பாவித்து தவிர்த்து கொள்ள முடியும். ஆண் உரையை பாவித்து அதை நாங்கள் தடுக்க முடியும். ஆனால் இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் பரவுவதை, ஒருவரிலிருந்து இன்னும் ஒருவருக்கு பரவுவதை இந்த ஆண் உரை அல்லது கொண்டம்ஸ் மூலமாக எங்களாலே தடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த நோயானது அதாவது நாங்கள் எவ்வாறு இந்த பொக்குளிப்பான் என்று சொல்லுவோம், சிக்கன் பாக்ஸ் அல்லது வெரிசெலா இன்ஃபெக்ஷன், எவ்வாறு ஒருவரிலிருந்து ஒருவருக்கு தொடுகை மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் அதாவது எங்களுடைய வாயில இருந்தும் மூக்கில் இருந்தும் வெளிவருகின்ற சுரப்புகள், அதாவது தும்முகின்ற போது இருமுகின்ற போது வெளியிலே வருகின்ற அந்த இருமல் தனிமலுடன் வருகின்ற அந்த எச்சில் சளி மூலமாகவும் பரவுவது போலத்தான் இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் நோய் அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பரவுகிறது. எனவே ஒருவர் கிஸ் பண்ணுகின்ற போது, ஒரு ஆணும் பெண்ணுமோ அல்லது ஆணும் ஆணுமோ அல்லது பெண்ணும் பெண்ணுமோ பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது இருவர் முத்தம் கொடுக்கின்ற போது கூட இந்த நோய் பரவக்கூடும். அதாவது செக்ஸ் பண்ண வேண்டிய, அதாவது ஒரு பெண்ணுடன் அல்லது மனைவியுடன், அதாவது பாலியல் ரீதியான செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதாவது பெண்ணினுடைய யோனிக்குள்ளே ஆண்குறி செலுத்த வேண்டிய தேவையே கிடையாது இந்த நோய் பரவுவதற்கு. இதன் காரணமாகத்தான் பல குடும்பங்கள், பல ஆண்கள், பல பெண்கள் பெரிய பெரிய பிரச்சனைக்குள் மாட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது என்னவென்றால், ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அதாவது பாலியல் தொடர்பினை, உங்களுக்கு தெரியும் என்ன, பெண்ணினுடைய யோனிக்குள்ளே ஆண்குறி செலுத்துவது, இது வைத்துக் கொண்டால் மட்டும்தான் இந்த நோய்கள் பரவும். முத்தம் கொடுப்பதன் மூலம், கிஸ் பண்ணுவதன் மூலம் அல்லது ரெண்டு பேருமே அதாவது இதுவரையுமே ஒருவர் கட்டி பிடித்து கொண்டு இருப்பதன் மூலமாகவோ அல்லது பக்கத்தில் ஒரு கட்டிலே படுத்தி இருப்பதன் மூலமாகவோ இந்த நோய் பரவாது என்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு, இந்த நோய் பரவும் என்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு தெரியாது. என்றபடியினாலே கடைசியிலே பெரிய பிரச்சனைப்படுவது, அதே நேரத்தில் குடும்பத்திலே பெரிய குழப்பங்கள் ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. என்றபடியினாலே தான் நான் இதை பற்றி இன்று உங்களுக்கு விவரமாக சொல்ல விரும்புகிறேன். எனவே என்ன நடைபெறும் என்றால், முத்தம் கொடுக்கின்ற போதோ ஒருவருடைய நேரடியான தோல் மூலமாக, ஸ்கின் கண்டாக்ட் என்று சொல்லும், தோல் மூலமாக தொடர்பு கொள்ளுகின்ற போதோ அல்லது எச்சில் மூலமாகவோ இருமல் மூலமாகவோ இந்த நோய் ஒருவரில் இருந்து இன்னொருவருக்கு பரவுகிறது. கட்டாயமாக செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது.
இதன் காரணமாக இந்த வைரஸ்கள் 2 வகையான வைரஸ்கள் இருக்கிறது. ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் டைப் 1, ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் டைப் 2. அதாவது முதலாவது வகையான வைரஸ் இருக்கின்றது, ஹெர்பீஸ்லே 2வது வகையான வைரஸ் இருக்கிறது. கவனித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த ஹெர்பீஸ் டைப் 1 வைரஸ், ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் முதலாவது வகை எங்களுடைய ஆண்களுடைய பெண்களுடைய வாய்ப்பகுதியிலே இருக்கு. ஹெர்பீஸ் டைப் 2 வைரஸ், அதாவது ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் 2வது வகையான வைரஸ் ஒரு ஆணினுடைய பெண்ணினுடைய இனப்பெருக்க தொகுதி. ஆண்குறி, அதே நேரத்தில் பெண்ணினுடைய யோனி, வெஜைனா, எல்லா பகுதியும் லெபியா போன்ற எல்லா பகுதிகளிலும் இந்த கிருமி டைப் 2 வகை இருக்கிறது. ஆனால் இதிலே எங்களுக்கு ஒரு விதமான பெரிய குழப்பம் இல்லை வைத்தியர்களுக்கு. டைப் 1 வந்தால் என்ன, முதலாவது வகை வந்தால் என்ன, டைப் 2 2வது வகை வந்தால் என்ன, சிகிச்சை ஒரே மாதிரித்தான் என்றபடியினாலே இதை பற்றி நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. அதே நேரத்தில் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த வைரஸ் எங்களை உடம்புக்கு வந்தால் பெரிய ஒரு வித்தியாசம் எங்களுக்கு ஏற்படாது. உதாரணமாக வேறு நோய்கள் வந்தால் பெரிய குழப்பம் ஒன்று ஏற்படும். இந்த வைரஸ் வந்தால் ஒரு மெல்லிய காய்ச்சல், ஒரு குடல் அசதி, அவ்வளவுதான். 2-3 நாட்களிலே ஒரு மெல்லிய காய்ச்சல், சில பேருக்கு காய்ச்சலும் வராது. ஒரு உடல் அலுப்பு, டயர்ட்னஸ், ஃபேட்டிகபிலிட்டி என்று சொல்லுவோம். வேலை கழுவி காலையில் வேலை செய்ய முடியாது, அது 2-3 நாளில் அது அப்படியே போய்விடும். ஆனால் அதன் பிற்பாடு என்ன செய்யும் என்றால், எங்களுடைய யோனி பகுதியிலே, ஆண்குறி பகுதியிலே, வாய்ப்பகுதியிலே என்ன இடவரும் என்றால் ஒரு சின்ன ஒரு குமிழ் மாதிரி, ஒரு பபிள் மாதிரி, ஒரு பெப்யூல் என்று சொல்லுவோம், மெக்யூல் என்று சொல்லுவோம், அப்படி ஒரு நீர் கட்டின ஒரு கட்டி மேலே சின்ன கட்டி வரும். அது வந்து 2-3 நாளிலே அந்த கட்டி என்ன செய்யும், அப்படியே வெடித்து அந்த இடத்திலே புண்ணாக வரும். புண்ணாக போன பிற்பாடு உங்களுக்கு தெரியும், இது பாரதூரமான நோவை ஏற்படுத்தும். ஆண் குறியிலோ பெண் குறியிலோ வாய்ப்பகுதியில் ஏற்பட்டு முதல் ஒரு தண்ணீர் நிரம்பின ஒரு குமிழ் மாதிரி தான், ஒரு பபுள் மாதிரி வரும், ஒரு மெக்யூல் பெப்யூல் என்று சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பிறகு அது அப்படியே நீங்கள் பாலியல் ரீதியான செக்ஸ் வைத்துக் கொண்டால் என்ன, வைக்காவிட்டால் என்ன, முத்தம் கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன, அப்படியே அது 2-3 நாளாலே அந்த அப்படியே இந்த கட்டி மேலே சின்ன சின்ன பெரு கட்டி அப்படியே உடைந்து புண்ணாகும். புண்ணாயின பிற்பாடு இதிலே தாங்க முடியாத வலி. சில பேர் பெண்கள் என்னை வந்து சந்திப்பார்கள் இந்த நோயுடன், சரியான கஷ்டம், நடக்கக்கூட கஷ்டம், சரியான கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்த நோய் கொடுத்து ஒரு நாளையோட சிகிச்சை முடிந்தவுடன், ஒரு நாள் மருந்து போட்டவுடன் அடுத்த நாள் என்னை காணுவதற்காக அவர்கள் கேக் கொண்டும் வாழைப்பழத்துடன் வருவார்கள். அவ்வளவு கரைச்சலை இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் தாங்க முடியாத வலி, நோவை ஏற்படுத்தும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே இதை நீங்கள் இந்த மணி சைனை, பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.